வலது கை இது வலது கை. சாப்பிட்ற கை. சாப்பிட்ற கைன்னு சொல்லணுமா? ஏசப்பா சொல்றாரு, நான் சொல்லணும். புரிஞ்சுதா? சொல்றாருன்னு சொன்னாதான் நீங்க அந்த ஆக்ஷனை பண்ணணும். நல்லா இருக்கா? செய்யலாமா? நான் தளர மாட்டேன். Jesus, yes I will love like Jesus every day still. Walk his way and shine so bright. Clap your hands, stomp your feet, turn around to the beat, jump up high. Be like Jesus, yes I will love like Jesus every day still. Sing it. ஒளி அந்த மையான ஒளி. யோவான் 1:9. அந்த 3 பேர் மேல வாங்க. ஏசப்பா, இந்த 2வது நாள் VBSஐ கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அற்புதமாய் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வருகிற தேவன், எத்தனை தடைகள் வந்தாலும் என் கர்த்தர் ஆண்டவரே உங்க சித்தம் நிச்சயமாய் நிறைவேறும். தேவரே செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதுப்பா, அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, கண்மணி குழந்தைகளோடு கூட மறுபடியும் இந்த 2வது நாள் VBSஐ கர்த்தர் நடத்தும்படியாய் ஆண்டவரே கிருபை வச்சிருக்கீங்க. அப்பா, நீங்க இந்த நாள்ல என்ன செய்யணும்னு சித்தம் வச்சிருக்கீங்களோ அதை அழகா நிறைவேற்ற போறீங்கப்பா. அப்பா, எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம், தெய்வீக பிரசன்னம் இந்த ஹால் முழுவதும் இறங்கட்டும். உங்களுடைய தேவ தூதர்களை கர்த்தர் இறக்குவீராக. மக்னாயும் தேவ சேனை இறங்கட்டும். ஆண்டவரே, அப்பா, பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என்ன கற்றுக் கொடுக்க கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறீரோ அழகாய் கற்றுக் கொடுங்கப்பா. பிள்ளைகள் அது வாழ்க்கையில ஆண்டவரே ஆண்டவரே படித்துக் கொண்டு உமக்காக உண்மை போல வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். சத்தமா ஆமென். ஓகே, நம்ம ஓடிபி என்ன சொன்ன ஆண்டி? WWJD what Jesus 2. ஓகே, இப்போ நம்ம வரும்போது கரண்ட் இல்லையே. கரண்ட் இல்ல தானே? ஏசப்பா வரதா என்ன பண்ணிருப்பாரு? என்ன பண்ணிருப்பாரு? வர வச்சிருப்பாரா? சரி, வரல. அந்த நேரத்தில் என்ன பண்ணிருப்பாரு? ஒருத்தவங்க பண்ணினாங்க, கரெக்டா சொல்லுங்க. ஏசப்பா பண்ண மாதிரியே ஒருத்தவங்க நீங்க வந்த உடனே ஒண்ணு பண்ணாங்க. ஜீவிதாண்டிக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? வந்த உடனே ஐயோ கரண்ட் இல்லையேன்னு உட்கார்றாங்க. ஏசப்பா என்ன பண்ணணும் பண்ணிருப்பாருன்னு அவங்க மைண்ட்ல ஓடிச்சு தெரியுமா? எல்லாரையும் சேர்த்து பாட்டு பாடி இல்ல உற்சாகப்படுத்தினாங்கல்ல. கரண்ட் இல்லைனாலும் ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்த எல்லா காரியத்துக்கும், நன்மையான காரியத்துக்கு நன்றி சொல்ல வச்சாங்கல்ல, பிதாவை நோக்கி பார்க்க வச்சாங்கல்ல, அதுதான் ஏசப்பாவும் பண்ணிருப்பாரு. ஆமென். அப்படி நம்ம இல்லாதது குறித்து கலங்கி நிக்காம இருக்கிறத நினைச்சு நீங்க ஆண்டவர் துதிச்சீங்கன்னா ஏசப்பா சூப்பரா இன்னும் பிளஸ் பண்ணுவாங்க. ஓகே தங்கங்களா? சூப்பர் சூப்பரா கிளாப் பண்ணிடலாமா? ஏசப்பாக்கு தேங்க்யூ சொல்லலாம். ஓகே, அதனால நம்ம எனிவே கொஞ்சம் கவலை எல்லாம் இருக்கு. எல்லாரையும் பார்த்தா ஏதோ ஒரு கவலை இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஒரு மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு பாட போறோம். ஓகேவா? பெட்ஷீட் தூக்கி போட்டுடலாமா? ரெடி? எல்லாருக்கும் ஒரு பெட்ஷீட் அக்காலாம் தூக்கி போட்டுவாங்க. கேட்ச் பிடிக்கணும். ஓகேவா? நீங்க உங்களோட எல்லா கவலை, உங்களுடைய எல்லா வருத்தத்தை எல்லாம் போட போறீங்க. ஓகேவா? போட்டுடலாமா? பிடிங்க தூக்கி போடுங்க. கேட்ச் பிடிங்க. என்ன கேட்சே பிடிக்கல? பிடிச்சிங்களா? ஓகே, எல்லாம் ஒதருங்க. நல்லா ஒதருங்க. பெட்ஷீட் ரொம்ப நாளா அப்படியே மேலே வச்சிருந்தோம். விரிச்சிருங்க பாப்போம். விரிச்சாச்சா? ஓகே, இப்போ என்னெல்லாம் போட போறீங்க? நீங்க தேவையில்லாத கவலை, தேவையில்லாத பயம், அடம் பிடிக்கிறது, பிடிவாதம் பண்றது, அங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லையா? எதுவுமே இல்லையா? இல்ல அமைதியா இருக்க. எல்லாம் போடுங்க. கோபம், எரிச்சல், பொறாமை, முறைக்கிறது, அடிக்கிறது, இல்ல எல்லாத்தையும் உள்ள போட்டாச்சா? எல்லாம் மூட்டை கட்டுங்க. கட்டியாச்சு. டைட்டா டயர் பக்கத்துல இருக்க எடுத்து டைட்டா கட்டியாச்சா? வெரி குட். எல்லாம் தூக்குங்க பாப்போம். மேல தூக்குங்க. இன்னும்
எங்க தூக்கி போடலாம்? பக்கத்துல என்ன ஆறு ஓடுது? என்ன ஓடுது? டிச்சு தான் ஓடுது. பக்கத்துல கோயம்புத்தூர்ல என்ன ஆடு ஓடுது? ஓடுது பிரதர். எதுவுமே இல்லையா? சென்னைனா கூவத்துல போட்டுடலாம், சிறுவாணி ஆத்துல போடுறோம். ஒண்ணுமே இல்லையா? சிறுவாணி ஆத்துல போட்டுடலாம் ஜி. ஆமா, தூக்கி போட்டுடலாமா? என்ன நடக்கலாமா? எல்லாம் எங்களை ஃபாலோ பண்ணி வாங்க. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். ஓகே, தூக்கி போட்டுடலாமா? வீசுங்க பாப்போம். 1 2 3. வெரி குட். கிளாப் பண்ணிருங்க. அப்பா, நான் ஃப்ரீயா இருக்கேன் ஆண்டி. சொல்லுங்க. ஆமா, எனக்கு எந்த கவலையும் இல்ல, எந்த பாரமும் இல்ல, எந்த வருத்தமும் இல்ல. ஃப்ரீயா இருக்கேன் ஆண்டி. இப்படிதான் ஏசப்பா சமூகத்துல வரணும்னு ஏசப்பா ஆசைப்படுறாரு. கரெக்டா? ஆமா. நம்ம என்ன தப்பு பண்றோம்? போய் ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ண உட்காரும் போது எனக்கு அது இல்ல இது இல்ல, அவங்க அம்மா திட்டாங்க அப்பா திட்டாங்கன்னு கவலையோடு போய் உட்காந்து ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டார். நம்ம ஃப்ரீயா எம்டி ஆகி போய் உட்காரணும் ஏசப்பா சமூகத்துல. அப்பதான் ஏசப்பா நம்மள நிரப்புவாங்க. ஹல்லேலூயா. ஆமா, ஓகேவா? வெரி குட். சூப்பரா தூக்கி போட்டாச்சு. இப்ப மானுக்குட்டி ஒருக்கா பாடிடலாமா? ஓகேவா? மானுக்குட்டி, ஏ மானுக்குட்டி, அழகாயிருக்கிறாய் எப்படி? மானுக்குட்டி, ஏ மானுக்குட்டி, அழகாயிருக்கிறாய் எப்படி? ஆண்டவர் படித்திட்டார், வார்த்தையினால் படித்திட்டார், அழகாயிருக்கிறேன் இப்படி. ஆண்டவர் படித்திட்டார், வார்த்தையினால் படித்திட்டார், அழகாயிருக்கிறேன் இப்படி. பித்தத்தை, பித்தத்தை, அழகாயிருக்கிறாய் எப்படி? எப்படி கேளுங்க. பித்தத்தை, பித்தத்தை, மண்டையாட்டம் இப்படி. ஆண்டவர் படித்திட்டார், அவர் கரத்தினால் படித்திட்டார், அழகாயிருக்கிறேன் இப்படி. ஆண்டவர் படித்திட்டார், அவர் கரத்தினால் படித்திட்டார், அழகாயிருக்கிறேன் இப்படி. அழகாயிருக்கிறேன் இப்படி. இப்படி சொல்லுங்க. அழகாயிருக்கிறாய் இப்படி, அழகாயிருக்கிறாய் இப்படி. இன்னொருக்கா ஒன்ஸ் மோர். அழகாயிருக்கிறாய் இப்படி. சூப்பர் 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 சூப்பர். அழகா பண்றீங்க செல்லங்களா. பவுடர் கிளாப் நம்மளுக்கு ஒரு அழகா பாட்டை சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே, வடை கிளாப் யாருக்கெல்லாம் தெரியும்? இது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. டயர்டா இருக்குல்ல, ஒரு வடை சாப்பிட்டு வந்துடலாமா? எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் வடை பிடிக்கும்? உளுந்த வடை, உளுந்த வடை பிடிக்குமா? பிடிக்குமா? சூப்பர் சாமி, ஒரு வடை சாப்பிட்டுடலாமா? வேணாமா? சரி, நாங்களும் சாப்பிட்றோம் பாரு. ஓகே, வடை கிளாப் பண்ணிடலாமா? கலக் கலக் கலக். சொல்லுங்க. பட் 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 ஸ்வைங். ஏ, ஓகேவா? வடைக்கு என்ன பண்ணுவாங்க அம்மா? மாவு கலக்குவாங்கல்ல, கலக் கலக் கலக். அப்புறம் கையில தட்டுவாங்கல்ல, பட் 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 பட். எண்ணெயில போட்டுருங்க, ஸ்வைங். ஏ, சாப்பிட்டு பாருங்க நீங்க செஞ்ச வடையா. ஐயோ, என்னாச்சு? உப்பு இல்ல. ஐயோ, என் பிள்ளைல உப்பு போடணும்னு சொல்லல நீங்களாம். உப்பு போட்டுடலாமா? உப்பு போடுங்க. ஓகே, நல்லா கலந்துருங்க. ஆமா, அப்புறம் எங்கேயாவது மட்டும் உப்பு வந்துடும். அல்ல, பட் 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 ஸ்வைங். ஏ, இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிடுங்க. நம் 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 நம். சூப்பரா இருக்கு. சூடா இருக்கா? ஊது. உஃபு 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 உஃபு. சூப்பரா இருக்கு. செம வடை. வெரி குட். ஓகே, பவுடர் கிளாப் கத்துக்காச்சு, வடை கிளாப் ஓகே கத்துக்கிட்டாச்சு. இது பண்ணிடலாமா? ஏஞ்சல் கிளாப் பண்ணிடலாமா? 1 2 3. 1 2 3. ஏஞ்சல்ஸ் தான் பறப்பாங்க. நாமள சுத்தி பறந்துட்டு இருக்காங்க ஏஞ்சல்ஸ்லாம். கரெக்டா? செஞ்சலாமா இன்னொருக்கா? 1 2 3. 1 2 3. சூப்பர் சூப்பர் சூப்பர். பாரு, ஏஞ்சல்லாம் அப்படியே சுத்திட்டே இருக்காங்க. அவங்க யாருக்கா தெரியுதா? ஆண்டி எப்பவுமே சொல்லுவேன், எல்லாருக்கும் 2 ஏஞ்சல் ஏசப்பா கொடுத்துருக்காரு. உங்க பின்னாடி தான் நிக்கிறாங்க. திரும்பி பாருங்க பாப்பா. ரொம்ப நல்ல பிள்ளைங்க கண்ணுக்கு தான் தெரியும். தெரியுதா? யார் கண்ணுக்கு தெரியுது? பாத்தியா பாத்தியா பாத்தியா. அப்படி விங்ஸ் வச்சுட்டு அழகா நிக்கிறாங்க. அப்படியே பறந்துட்டே இருக்காங்க. உங்களுக்குலாம் 2 ஏஞ்சல். நீங்க எங்க போனாலும் உங்க கூடயே இருப்பாங்க.
ஏசப்பா கொடுத்துருக்காரு. என் பிள்ளைய பத்திரப்படுத்தணும், பாதுகாக்கணும், பரலோகத்துக்கு கூட்டு வர வரைக்கும் ஏஞ்சல் கூட இருப்பாங்க. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு நியூவா ஒரு அல்லேலூயா கத்துக்கலாமா? அல்லேலூயா நிறைய அல்லேலூயா இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நான் 1 காமிச்சுன்னா ஆமேன்னு சொல்லணும். ஓகே, 2 காமிச்சுன்னா அல்லேலூயா சொல்லணும். ஓகேவா? செய்யலாமா? 1னா ஆமேன், 2னா அல்லேலூயா. கரெக்டா? டீலா செஞ்சிடலாமா? கவனம். ஃபாஸ்டா. சூப்பர் 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 சூப்பர். கிளாப் பண்ணிடலாம். நிறைய சொன்னீங்கடா. ஓகே ஓகே. இந்த அல்லேலூயால ஒரு மியூசிக் ஒரு அண்ணன் ஜோஷ்வானே மட்டும் தான் கீபோர்ட் போடுவாரா? கேளுங்க அவரை பார்த்து. நீங்க மட்டும் தான் கீபோர்ட் போடுவீங்களா? கேளுங்க எல்லாரும். நாங்கள் சொல்லுங்க. நாங்களும் நிறைய மியூசிக் போடுவோமே. நீங்க கீபோர்டு மட்டும் தான் போடுறீங்க. நாங்க நிறைய மியூசிக் போட போறோம். வெரி குட். போட்டுடலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரம்ஸ் அடிக்க போறோம். ஓகே, ட்ரம்ஸ்க்கு வந்து ஹா சொல்லுங்க. ஹா. கீபோர்டு அண்ணன் போடுற கீபோர்டு லே லே. அடுத்து கிட்டார் லூ லூ. ஓகே, யா வயலின். பாரு, 4 இன்ஸ்ட்ருமெண்ட் போட போறோம் நாங்க ஒரே நேரத்துல. நீங்க ஒரே நேரத்துல கீபோர்டு மட்டும் தான் அமுக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, ஓகேவா? போட்டுடலாமா தங்கங்களா? ஆமா. இவங்க வந்து ஜி நான் கூப்பிடும்போது சிங்கன்னு கூப்பிட்டுக்கிறேன், இவங்கள தங்கன்னு கூப்பிட்டுக்கிறேன். நீ வரும்போது பீஸா மாசான்னு கூப்பிட்டுக்கோ. ஒவ்வொரு பேர். ஓ சூப்பர். இன்னைக்கு வந்து இவங்கள சிங்கங்கள் பாருங்க. மஞ்ச சிங்கம் நல்லா இருக்கா? எல்லாம் சிங்கங்கள். கருப்பு அதெல்லாம் குட்டிய. வெரி குட். சிங்கங்களாம் ஒரு ஓயா சொல்லிருங்க. ஓஎஸ் சொல்லிருங்க. அப்பா என்ன சத்தம். தாங்கங்களா பீட் பண்ணலாமா? சத்தமா ஓயா ஓஎஸ். அடா 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 அடா. சூப்பர் 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 சூப்பர். இப்போ மியூசிக் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? வெரி குட். ஹா லே லூ யா. ஹalleluya. ஹா லே லூ யா. ஹalleluya. சூப்பரா இருந்துச்சு. ஹalleluya. ஒரு கிளாப் பண்ணிடலாமே. சூப்பர் 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 சூப்பர். இன்னும் ஒன்று செஞ்சு முடிச்சிடலாமா? இது வந்து என்னன்னா ஆப்பிரிக்காக்காரங்க எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்கல்ல? எல்லாம் டார்க் பீப்புளாக இருப்பாங்கல்ல. ஸோ நல்ல டார்க் சாக்லேட்டாக இருப்பாங்க. ஓகே, ஆப்பிரிக்கா. இவங்க அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான். ஜப்பான்காரங்கள குட்டி விட்டா இருப்பாங்கல்ல. ஓகேவா? செஞ்சிடலாமா? ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான். ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான். இப்ப ஆன்ட்டி மாத்தி மாத்தி சொல்லுவேன்னா நீங்க வந்து கரெக்டா செய்யலாம். ஓகேவா? நான் என்னோட ஆக்ஷனை பார்த்துக்கிட்டா நீங்க தப்பு பண்ணக்கூடாது. ஓகே, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான். ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான். ஒருத்தங்க பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. ஆப்பிரிக்கா, ஜப்பான், இந்தியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா, இந்தியா, ஆப்பிரிக்கா, ஜப்பான். இப்படி வச்சாச்சு. சூப்பர் சூப்பர். கிளாப் கிளாப் கிளாப். ஃபைனலா இன்னொன்னு விளையாண்டுலாமா? ஏசப்பா சொல்றாரு எல்லாம் கையை தூக்குங்கன்னா கை தூக்கணும். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏசப்பா சொல்றாருன்னு வார்த்தை ரொம்ப முக்கியம். கையை தூக்குங்கன்னா கை தூக்கணும். ஏசப்பா சொல்றாரு ஒரு ரவுண்ட் பண்ணுங்கன்னா ரவுண்ட் பண்ணணும். வெறுமனே ரவுண்ட் பண்ணுங்க நான் சொன்னேன்னா பண்ணக்கூடாது. ஏசப்பா சொல்றாருன்ற வார்த்தை யாருக்கு? அந்த வார்த்தைக்கு மட்டும் தான் கீழ்ப்படியணும். ஓகேவா? ஒரு ட்ரையல் பார்த்துடலாமா? ஏசப்பா சொல்றாரு வலது கை தூக்குங்க. வலது கை, வலது கை. சாப்பிட்ற கை, சாப்பிட்ற கைன்னு சொல்லணுமா? வலது கை தெரியாதா? வெரி குட். ஏசப்பா சொல்றாரு வலது கை கீழே போடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் தூக்குங்க. தப்பே. ஏசப்பா சொல்றாரு நான் சொல்லணும். புரிஞ்சுதா? சொல்றாருன்னு சொன்னாதான் நீங்க அந்த ஆக்ஷனை பண்ணணும். நல்லா இருக்கா? செய்யலாமா? சூப்பரா இருக்குல்ல? வெரி குட். ஏசப்பா சொல்றாரு அப்படி கண்ணை தடவுங்க அங்கிள் மாதிரி. ஏசப்பா
சொல்றாரு தலையை சோறிங்க. ஏசப்பா சொல்றாரு டர்ன் பண்ணுங்க, திரும்ப லெஃப்ட் டர்ன் பண்ணுங்க. ஓகே ஓகே, அவுட் ஆன உட்காந்துக்கு பாப்போம். நீங்களே அவுட்ன்ற உட்காந்துக்கு. ஏசப்பா சொல்றாரு ஜம்ப் பண்ணுங்க. ஏசப்பா சொல்றாரு லெஃப்ட் டர்ன் பண்ணுங்க. அப்படியே ரைட் டர்ன் பண்ணிருங்க. பண்ணவங்கள உட்காருங்க. ஏசப்பா சொல்றாரு தலையை ஷேக் பண்ணுங்க. ஏசப்பா சொல்றாரு தலையில கை வைங்க. அப்படியே உட்காருங்க. ஏசப்பா சொல்றாரு ரைட் லெக் முன்னாடி எடுத்து வைங்க, லெஃப்ட் லெக்கே வச்சிருங்க. வச்சவங்கள உட்காருங்க. அப்படியே ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துருங்க. முன்னாடி வந்தவங்கள உட்காந்துருங்க. ஓகே, ஏசப்பா சொல்றாரு நீங்க காலையில என்ன சாப்பிட்டீங்கன்னு கேக்குறாரு. சாப்பிடலையா? பணியாரம் சாப்பிட்டீங்களா? எத்தனை பணியாரம்? எத்தனை பணியாரம்? நீ எத்தனை தோசை சாப்பிட்ட? என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க? பணியாரம். சாப்பாடு சொன்னவங்கள உட்காருங்க. உட்காருங்க. சாப்பாடு பணியாரம் சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன்னுங்களா? ஏசப்பா சொன்னாரு சொல்லல ஆண்டி. உட்காருங்க. ஏசப்பா சொல்றாரு காலையில பைபிள் படிச்சீங்களா? இன்னும் ஒண்ணுக்குமே அசையாம நிக்கிறேன். ஓகே, ஏசப்பா சொல்றாரு யார் வாட்ச் கட்டிருக்காங்களோ முன்னாடி வாங்க. வாங்க வாங்க வாங்க, வாட்ச் கட்டி இருக்கிறவங்க. என்ன வச்சவங்களே கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்களேன். என்ன வச்சவங்களாம் வந்து தலையை அப்படி இப்படி தலைமையில கை வைங்களேன். எல்லாம் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. தலைமையில கை வச்சவங்களாம் உட்காருங்க. ஓகே, இப்போ இவங்களாம் வின்னா வாட்ச் கட்டி இருக்கிறவங்கள முன்னாடி வாங்கன்னு சொன்னேன். அவங்க உட்காந்துட்டாங்க, அவுட் ஆயிட்டாங்க. அவுட் ஆயிடுனவங்க வேண்டாம். ஓகே, இப்போ நீங்க எத்தனை பேர் வின்னு? மற்றவங்கள உட்காந்துக்கலாம். எத்தனை பேர் வின்னு? வாங்க. சூப்பர் 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 சூப்பர். சொல்லுங்க. ஏசப்பா சொல்றாரு ஒரு ஜம்ப் பண்ணிருங்க பாப்போம். ஆண்டி பார்த்து நில்லுங்க. அவுட் ஆனவங்களாம் போங்க. ஃபைனலா நீங்க 3 பேர் தான் வின்னா. சரி, 3 பேர் மேல வாங்க. வாங்க. 2 பேர் போங்க. ஃபைனலா ஜெயிச்சவரு ஏசப்பா சொல்றாரு இவர் தான் ஜெயிச்சாராம். சூப்பர் சூப்பர் சூப்பர். கிளாப் பண்ணிடலாமா தம்பிக்கு? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். கர்த்தர் நல்லவர். சூப்பர் 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 சூப்பர். எல்லாம் அழகா பண்ணீங்க. போய் உட்காந்துக்குங்க தங்கம். அந்த இது கொடுத்துரு, கிஃப்ட் கொடுத்துரு. கிஃப்ட் வாங்கிட்டு போயிரு, கிஃப்ட் வாங்கிட்டு போயிரு. சூப்பர். நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சா? ஓகே, நம்ம நேத்து என்ன தலைப்பு பார்த்தோம்? என்ன தலைப்பு பார்த்தோம்? இயேசுவை போல இரு. நேத்து என்ன அதுல தலைப்பு பார்த்தோம்? நேசி. இயேசுவை போல அன்பாயிரு. ஓகே, சூப்பர் சூப்பர். கிளாப் பண்ணிடலாமா? இன்னைக்கு என்ன தலைப்புன்னு பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி டான்ஸ் பார்த்துடலாமா? நேத்து 3 டான்ஸ் ஆனாங்க. ஜீவி தாண்டி வருவாங்க, வந்து அந்த டான்ஸ் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சரியா? ஓகே, செல்ஃபினா என்ன பண்ணணும்? நிக்கணும். ஓகே, குல்ஃபினா வாயில கை வச்சு உட்காந்துடணும். ஓகேவா? செல்ஃபி மோட். ஓகே, ஃபர்ஸ்ட் சாங் நம்ம அக்காலாம் பின்னாடி நிற்கிறாங்க பாருங்களேன். எவ்வளோ அழகாக எல்லோ கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துட்டு சூப்பராக இன்றைக்கி காலைல சாங்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்கல்ல. காலைல சாங்ஸ் சொல்லி கொடுத்தது யார்? பெனிட்டாக்கா. எனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க. எங்கே பெனிட்டாக்கா? அந்த அக்கா பேர் பெனிட்டாக்கா. ஓகே, இந்த அக்கா பேர் கிறிஸ்டாக்கா. ஓகே, அந்த அக்கா பேர் நிற்கிறாங்க இல்லையா, நிக்கி அக்கா. ஓகே, இவங்க பெர்னிஸ் அக்கா. இந்த அக்கா எப்பவுமே ஸ்மைலிங் ஃபேஸோடயே இருப்பாங்க. ஓகே, தெரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? ஓகே, சாங் ப்ளே பண்ணிடலாமா? சூப்பரா பண்ணோம். எல்லாத்தையும் கடவுள் இயேசுவை வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நான் தளர மாட்டேன். கை தட்டி பாடுவேன், ஆடுவேன், தினமும் இயேசுவோடு வாழ்வேன். சந்தோஷம் நிறையும். சூரியன் எழும்பும் நேரம் என் இதய பாடும் நன்றி கீதம். என் பாதை முழுவதும் ஒளி தருவார். என்னோடு இயேசு என் நல்ல
நல்ல நண்பர். நான் பயப்பட மாட்டேன், என்னோடு இயேசு நான் தளர மாட்டேன். கை தட்டி பாடுவேன், ஆடுவேன், தினமும் இயேசுவோடு வாழ்வேன். சந்தோஷம் நிறையும் இதயம் முழுவதும் இயேசுவை துதிப்பேன். நான் பயப்பட மாட்டேன், என்னோடு இயேசு நான் தளர மாட்டேன். கை தட்டி பாடுவேன், ஆடுவேன், தினமும் இயேசுவோடு வாழ்வேன். சந்தோஷம் நிறையும் be like Jesus, yes I will. Love like Jesus, every day still. Walk His way and shine so bright. Be like Jesus, be His light. Jesus is so kind and good, helps us do the things we should. He forgives and loves us all, so we'll answer when He calls. Be like Jesus, yes I will. Love like Jesus, every day still. Walk His way and shine so bright. Be like Jesus, be His light. Clap your hands, stomp your feet, turn around to the beat. Jump up high and shout it loud. I love Jesus, strong and proud. Be like Jesus, yes I will. Love like Jesus, every day still. Sing it loud, let all hearts hear. Be like Jesus, He is near. ஓகே சூப்பர். ஏசப்பா எல்லாத்துக்கும் பக்கத்தில் இருக்காரு இல்லையா? அவருடைய அன்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு பாட்டு நேற்றுக்கு பாடணும்ல, அன்பை பாட்டு பாடிடலாமா? ஓகே, இதில் வந்து ஒருத்தங்க சூப்பராக ஆடுறாங்க. அவங்கள நான் கிளிக் பண்ணி என்னோட மைண்டில் வச்சுருக்கேன். இந்த சைடு இன்னும் ஆட ஆரம்பிக்கல. நீங்கள் கிளிக் ஆகிறீங்களா இல்லை பிளிங்க் ஆகிறீங்களான்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்த சாங் அன்பு. அன்பு அன்பு இயேசு அன்பு, அதுதான் நம்ம வாழ்வு நண்பு. கை நீட்டு அன்பை கொடு, இயேசு போல வாழ்ந்து விடு. சண்டை இல்லை, கோபம் இல்லை, அன்பு உள்ளம் தோல்வி இல்லை. மன்னித்து நேசி, நன்மை செய், இயேசு வழியில் தினமும் செல். விழுந்தவரை தூக்கி நிறுத்து, தனியாக இருப்போர் கை கொடுத்து. சின்ன அன்பு பெரிய ஒளி, இயேசு அன்பு உலகம் முழுது. அன்பு செய், நன்மை செய், இயேசு போல வாழ்ந்து காட்டு. அன்பு அன்பு இயேசு அன்பு, அதுதான் நம்ம வாழ்வு நண்பு. கை நீட்டு அன்பை கொடு, இயேசு போல வாழ்ந்து விடு. சூப்பர் சூப்பர். ஒரு கிளாப் பண்ணிடலாமா? வெரி குட். ஓகே, சூப்பராக பண்ணீங்க. வெரி குட் வெரி குட். அப்படியே எல்லா செடியும் இல்லாமா? சாமையா ஆனீங்க. செல்ஃபி குல்ஃபியா? சோ ஆண்டி நான் கேட்கல. செல்ஃபினா என்ன செய்யணும்? நிற்கணுமா? செல்ஃபி. குல்ஃபினா உட்காரணுமா? வாயில் கை வச்சு உட்காரணும். ஓ சூப்பராக இருக்கே. வெரி குட். எல்லாம் குல்ஃபி ஆயிட்டீங்க அழகா. என்ன சொன்னேன் ஆண்டி? எனக்கு ஆண்டிக்கு நிறைய ஞாபகம் மருதி. நேற்று நம்ம அன்பை பற்றி பார்த்தோம்ல, அப்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்துச்சு. ஆண்டிகிட்ட ஒரு அக்கா வந்துட்டு நான் ஏசப்பா பிள்ளையாக மாறிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க.
சொல்லி சொல்லி பார்த்தாங்க. நான் கேட்கலனோடனே என்னை குறித்து அவங்க என்ன பண்ணாங்க, ஏசப்பாட்ட டெய்லி அழுவாங்க. அழுது ஜோம் பண்ணாங்க. நான் படுத்திருப்பேன், என் பெட்டுக்கு பக்கத்தில் மொட்டி போட்டு அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ப்ரே பண்ண ஆரம்பித்தாங்க. என் பிள்ளைய ஏசப்பா திருத்துங்கன்னு சொல்லி மம்மி டாடி ஜோம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் பார்த்தா எங்கள் டாடி அந்த காரியம் மொபைலில் நீ பார்க்காதன்னு சொன்ன காரியத்தை நான் பார்த்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஒரு நாள் நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் டாடி என்ன பண்ணிட்டாரு, கேட்டுட்டாரு. எங்கள் மம்மியை பற்றி டாடியை பற்றி திட்டிலான்னு ஒரு நாள் என் ஃப்ரெண்டுகிட்ட நான் பேசிட்டேன். இவங்க குடும்பத்தில் பிறந்ததுக்கு நான் பிறக்காமே இருந்திருக்கலாம், அப்போல்லாம் நான் ரொம்ப ஹார்டாக பேசிட்டேன். அப்போ கரெக்டாக எங்கள் டாடி என்ன பண்ணிட்டாரு, கேட்டுட்டார். அவர் பார்த்துட்டாருன்றத நானும் பார்த்துட்டேன். போச்சுடா, நம்மளுக்கு நல்லா சாத்து உழுக போகுது அப்படின்னு நினச்சிட்டு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். நான் ஒரு நாள் கழிச்சு அடுத்த நாள் எனக்கு பர்த்டே. கண்டிப்பாக இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க, எங்கள் மம்மி டாடி கோவமாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சா, அன்றைக்கி பர்த்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த வருஷமே இல்லாத மாதிரி செலிப்ரேஷன் சூப்பராக பண்ணாங்களாங்க. மம்மி டாடி சூப்பராக பண்ணாங்களே. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்னென்ன கலர் பிடிக்கும், அந்த கலரில் ட்ரெஸ்ஸு, கேக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களாம். அப்போது இந்த அக்காவுக்கு பயங்கர கஷ்டமாயிருச்சான். மனசு வலிக்கும்ல, உண்மை தானே? நம்ம இவ்வளோ தப்பு பண்ணுறோம், மம்மி டாடி சொன்ன பேச்சு கேட்க மாட்டோம், சேட்டை செய்கிறோம். ஆனாலும் மம்மி என்ன பண்ணாங்க, டாடி நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அழுகுறாங்களா அந்த அக்கா. எப்படி டாடி, நான் பேசுனதை நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் மோசமான மம்மி டாடி நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டுகிட்ட, அதையும் கேட்டீங்க, ஆனாலும் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க எனக்கு, எல்லா கிஃப்ட்டும். என்ன எல்லோரும் சோகமாக உட்காந்துருக்கீங்க? ஓ, கதைக்குள்ளே மூழ்கிட்டீங்களா? இப்படி வெளியே வாங்க பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. ஓகே, சூப்பர். அப்படின்னு அந்த அக்கா என்ன சொன்னாங்க ஆன்ட்டிட்ட, அதனால் நான் வந்து அம்மா அப்பாவுடைய அன்பையும் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் எங்கள் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா, மகளே இதே மாதிரி தான் ஏசப்பாவும் நம்ம என்ன சேட்டை பண்ணுறோம்ல, எத்தனை சேட்டை பண்ணுறோம், எத்தனை தப்பு பண்ணுறோம். ஆனால் ஏசப்பா ஒரு நாள் சோறு கட் பண்ணாரா, நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்காம விட்டாரா, நம்ம சேட்டை பண்ணுறோன்றனால எல்லாமே கொடுத்துட்டு தானே இருக்காரு. அப்போ அவர் எவ்வளோ அன்புள்ளவர். நாங்களே தகப்பனே தாய் இந்த பூமியில் அம்மா அப்பான்னு கொடுத்துருக்குறவங்களே இவ்வளோ அன்பாக பிள்ளை என்னதான் சேட்டை பண்ணாலும் நீங்கள் வீட்டுக்கு வராத போன்னு விரட்டிடுறோம்மா பிள்ளைங்கள. மம்மி டாடி விரட்ட மாட்டாங்கல்ல, சேட்டை பண்ணால் 2 அடியை கொடுப்பாங்க, அடுத்து சாப்பாடு போடுவாங்கல்ல. அப்படி இருக்கிற தாய் தகப்பனே இந்த உலகத்தில் இருக்கிறவங்களே இவ்வளோ நல்லா இருக்கும்போது நம்மளெல்லாம் இப்போ இந்த பூமியில் விட்ட ஏசப்பா பெற்று நம்மளை உருவாக்கி நம்மளை இங்கே பூமிக்கு அனுப்பிச்சிருக்க ஏசப்பா நம்மளை கைவிடுவாரா? விடவே மாட்டார்ல. ஏசப்பா அன்பு எவ்வளோ பெரிய அன்பு இல்லை, இன்ன வரைக்கும் நம்மளை பாதுகாக்கிறார்ல, அவரோட ஜீவனை கொடுத்துருக்கார்ல. ஸோ அந்த அன்பு தான் நிலையான அன்பு, மாறவே மாறாது ஏசப்பா அன்பு. ஓகேவா? ஓகேவா? சொல்லிடலாமா? இயேசுவின் அன்பு நிலையானது, ஆழமானது, நீளமானது, உறுதியானது, அகலமானது, அது என்னிடம் உள்ளது, நான் மற்றவர்களுக்கு கொடுப்பேன். நல்லா இருக்கா? இப்போதான் எனக்கு ஏசப்பா சொல்லி கொடுத்தாரு. ஆமாம், இயேசுவின் அன்பு அது நிலையானது, உறுதியானது, ஆழமானது, நீளமானது, அகலமானது, அது என்னிடம் உள்ளது. சத்தமா, அது என்னிடம் உள்ளது, மற்றவர்களுக்கு கொடுப்பேன். உண்மையா கொடுக்கிறவங்களாம் ஒரு ஓஎஸ் சொல்லிருங்க பாப்போம். வெரி குட். எல்லாத்தின் மேல அன்பா தான் இருக்கணும். மம்மிலாம் டாடிலாம் கூப்பிட்டா பாங்க அப்படின்ட்டு போகக்கூடாது. சரியா? சாப்பிடு பாப்பா, நான் முடியாது பாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஊட்டி விடுங்கன்னு சொல்லுங்க. சரியா? அம்மாட்ட அப்பாட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாட்டையும் எப்படி பேசணும்? அன்பா பேசணும். சரியா? கோவமா பேசக்கூடாது. ஓகேவா? சூப்பராக கற்றுக்கிட்டோம். ஓகே, இன்னைக்கு என்ன தலைப்பு யாராவது கெஸ் பண்ணீங்களா? இன்னைக்கு என்ன டே? எல்லோ டே. ஆமாம், வெரி சிம்பிள், எல்லோ டே. வெரி குட். இன்னைக்கு என்ன தலைப்புன்னு பார்த்துடலாமா? யார் இன்ட்ரெஸ்டாக இருக்கா? யார் இன்ட்ரெஸ்டாக இருக்கா? ஓகே, சூப்பர். எல்லாரும் சரி. யாராவது எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வரணும், தலைப்பு கண்டுபிடிக்க வரணுமே. யார் வர்றீங்க? சிங்கத்தில் வர்றீங்களா, தங்கத்தில் வர்றீங்களா? யார் வரப்போறா? போல்டா யார் வரப்போறா? என்னடா சிங்கங்கள்லாம் அப்படி பாஞ்சிட்டு வர்றது இல்லையா? தங்கம் தான் எந்திரிச்சு வரணும். வாங்க வாங்க சாமி வாங்க. வெரி குட், வாங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. பிரசன்னா. பிரசன்னா, என்ன படிக்கிறீங்க? 9th. 9th ஸ்டாண்டர்ட். அண்ணனுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா?
இன்னைக்கு தலைப்பை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். பானையோட வந்திருக்கோம். இதில் கரெக்டாக இன்னைக்கு என்ன கலர்? எல்லோ கலர். நீ பார்க்கக்கூடாது, கண்டுபிடிக்கும். பார்க்காம ஒரு கலர் எடுத்து கொடு. எல்லோ கலரா? ப்ரௌன் இல்லை, சரி வேற கலர் எடு. 3 சான்ஸ் தான். இது என்ன கலரு? ஐயோ எல்லோ கலரே காணோம். எடுத்துட்டாரு. கிளாப் பண்ணிடலாமா? சூப்பர் சூப்பர். 3வது சான்ஸ்ல தம்பி வந்துட்டாரு. அதில் ஒன்று ஒட்டி இருக்கு பாரு, அதை எடுத்து பார்ப்போம். பேப்பர் பிரி, சீக்கிரம் படி. உனக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். என்ன எழுதியிருக்கு? பர்பிள் கலர் ஷர்ட் அண்ணா. பர்பிள் கலர் யார் எழுதுனா? ஷர்ட் அண்ணாவா? யார் உட்காந்துருக்கா? அந்த நட்டை போய் இன்னொன்று இருக்கும், போய் வாங்கிட்டு வா. அவட்ட என்னமோ ஒரு சீட் இருக்காமா, போய் வாங்கிட்டு வா. எல்லாம் பாருங்க, என்ன அங்கேருந்து சத்தமாக வாசிக்கணும். என்ன எழுதியிருக்கீங்க? இந்த வேலையெல்லாம் பண்ணது கிறிஸ்டாக்கா. ப்ளே பண்ணா மியூசிக் வருமா? அது என்னது பாரு, அங்கிள் தான் உட்காந்துருக்காரு. இங்கே கீபோர்டு இது ஒன்று மட்டும் தான் இருக்கா? வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா? தேடு தேடு தேடு. வேற பாரு, சொல்லிலாம் கொடுக்குறாங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஃபாஸ்டா, இப்படிலாம் தேடக்கூடாது. தேடு 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 தேடு. எல்லோரும் என்கரேஜ் பண்ணுங்க. வேடிக்கை பார்க்குறீங்க. சீக்கிரம் அண்ணா, கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க. சீக்கிரம் சீக்கிரம். என்னாச்சு? இருக்கா? வாசி வாசி வாசி. அப்புறம் என்னது? சுவிட்ச் ஆஃப். அது இது ஓகே. அந்த பொருள் இருக்கிறத கண்டுபிடி. சூப்பர் சூப்பர் சூப்பர். கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க. அண்ணன் எத்தனை கண்டுபிடிச்சிட்டான் பாரு. இருக்கு. என்ன எங்க அப்படி மின்னுது? எங்க ஃப்ரண்ட்ல பாரு, எங்க மின்னுது பாரு 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 பாரு. நல்லா பாரு நல்லா பாரு நல்லா பாரு. கிளாப் பண்ணுங்க. என்னமோ ட்விஸ்ட் வச்சிருக்கீங்கப்பா. வா மேல வா மேல வா. என்ன எழுதி இருக்கு? Shine like Jesus. வாவ் வாவ். Shine like Jesus. கிளாப் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னைக்கு என்ன தலைப்பு? இயேசுவை போல ஒளி வீசு. ஷைன் லைக் ஜீசஸ். அண்ணனுக்கு ஏதோ கிஃப்ட் கொடுத்துடலாம். வாங்க 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 அண்ணா, வாங்க வாங்க. அண்ணனுக்கு என்ன கொடுக்கலாம்? பென்சிலாக இருந்துச்சு எடுங்க. ஓகே குட். காட் பிளஸ் யூ. ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். கிளாப் பண்ணிடலாம். இன்னைக்கு என்ன தலைப்பு? போல ஒளி வீசணும். ஷைன் லைக் ஜீசஸ். ஏசப்பா எவ்வளோ இந்த உலகத்தில் இருக்கும்போது பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கை இல்லை, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. ஸோ அது மாதிரி நம்ம வாழணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு தலைப்பு. ஓகேவா? பார்த்துடலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அலெக்ஸ் அங்கிள் உங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார். இன்னைக்கு என்ன தலைப்பு? ஷைன். ஆமாம், ஏசப்பாவுடைய ஒளி நம்மக்கிட்ட இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பா நம்ம என்ன பண்ண பிரகாசிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பாக்கு கொடுக்கணும். சரி இந்தா இதை பார்த்துக்க, நல்லா கையை விடு. கடிச்சுன்னு எனக்கு தெரியாது, நல்லா கை விடு. ஏன் விடு? அட கையை உள்ள விடுன்னா நீ அதை போடுற. அட எடு அதை. கை கடிச்சுன்னு எனக்கு தெரியாது, பார்த்துக்க. அட கையை அட நல்லா விடு. ஏய் சரி நீ விடு. அட கையை விடு. அட ஒன்றாவது விடு. இது போராடிட்டு இருக்கிறீங்க. போ பாடுறா, கை விட்டு பாடுறா. என்னடா ஏதோ இருக்காடா? நீ கை விடுறா. பாரு இருடா. எடுடா எடுறா, வெளியிடுறா வெளியிடுறா. அதை எடு. டேய் அவ்வளோ விடு. கை விடு. எடுடா. தூக்கு கை தூக்கு கை தூக்கு தூக்கு தூக்குடா. ஏதா இருக்கா? சொன்ன எது இல்லைன்னு
ஏசப்பா கிட்ட நம்ம ஒரு சின்ன ஒரு காரியமானாலும் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு சூப்பராக ஏசப்பா செய்வான். சரியா? சரி போடுங்க உங்கள்கிட்ட இருக்கிற லைட்டை போட்டிங்களா? விட்ட பிக்சர் போடுங்க. போட்டிங்களா எல்லாரும்? போட்டிங்களா? நல்லா பார்த்துட்டு இருடா, அதுக்குள்ள ஏன்டா ஓடுற? கை பார்த்துக்கோ. இருக்கா இருக்கா? நீ போட்டதில் இருக்கா? நீ போட்டதில் இருக்கா? பார்த்துக்கோ, நல்லா பார்த்துக்கோ. அப்புறம் என்ன கேட்கக்கூடாது. நல்லா பார்த்துக்கோ. ஏசப்பா உன் கையில் கொடுத்து எழுதி உள்ள போட்டாங்களா? உள்ள போட்டாங்களா? உள்ள போட்டாங்களா? நல்லா பார்த்துக்கடா. பார்த்துக்கோ. பார்த்துட்டியா? இப்போ கண்ணை மூடி பார்க்கலாம் எல்லாரும். கண்ணை மூடிக்கோ. டேய் நீங்கள் மட்டும் கண்ணை மூடுறா, நீங்களும் முடிச்சிரு. அப்புறம் கடைசியில் நீ என்ன தப்பு சொல்லக்கூடாது. ரைட், கண்ணை மூடுறா. இப்போ கேளு ஏசப்பா, கேளுங்க. ஏசப்பா உங்கள் கருத்தில் போட்டிருக்கேன். ஏசப்பா உங்கள் கருத்தில் போட்டிருக்கேன். எப்படி ஆகிலும் இதை எனக்கு பெருசாக பண்ணி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஜோம் பண்ணிட்டீங்களா? ஸோ ஏசப்பாட்ட நம்ம அழகாக உட்காந்து ஜோம் பண்ணா ஏசப்பா என்ன செய்ய போகிறான்? பார்க்காத, கையை விடு. என்னடா என்னடா அடப்பார கொஞ்சமா போட்டாங்களே, பெருசா வந்துருச்சுல தம்பி தங்கச்சி. அதே மாதிரி தான் உன்னோட வாழ்க்கையில ஏசப்பா கிட்ட நீ என்ன சின்ன காரியத்தை கொடுத்தாலும் உன்னை பெரிய ஒரு வெளிச்சம் என்ன செய்வாங்க? சூப்பர், நல்லா ஒரு கை தெரியல. போட்டுருங்க போட்டுருங்க போட்டுருங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ 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 தேங்க்யூ. போடுற போட்ட பார்த்து கிழிஞ்சிட போதுடா. போடுறா. தேங்க்யூ. ஊருக்குள்ள ஒரு வேலைக்காரன் கிடைக்க மாட்டேங்கிறான். நானும் இங்கேயாவது கிடைப்பா அங்கேயாவது கிடைப்பான்னு பார்த்தா ஒரு வேலைக்காரன் கூட கிடைக்க மாட்டேங்கிறான். இந்த கண்ணாடி போட்ட பையன் கட்டி சொல்லி பார்த்துட்டேன், அவனும் ஒருத்தனை கூட்டிட்டு வர மாட்டேங்கிறான். என்னதான் பண்றது? ஐயா ஐயா ஐயா, ஏ ரசா வா வா வா, நல்லா இருக்கே. அழகாயிட்டா. ஐயோ நன்றி. கண்ணாடில அழகா இருக்கடா தம்பி. ரொம்ப நன்றியா. சொல்லு ஐயா, நீங்க வேலைக்காரங்க ஒருத்தங்க கேட்டிருந்தீங்களா? ஆமா, நமக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருக்கான் ஐயா. அப்படியா? ஆமாயா. உனக்கு தெரிஞ்ச பையனா? வேலை அப்படியே செய்வான் ஐயா. ஓ, நான் சொன்ன வேலையெல்லாம் செய்வாரா? எல்லா வேலையும் செய்வான். ஐயோ டே ராசா, ரொம்ப சந்தோஷம்டா. நான் வேற ஆளை வேற தொலாவிட்டு இருந்தேன். கூட்டு அப்பா பரவாயில்ல. வா வா, முதலாளி ஐயா, உனக்கு ஒரு வேலை வாங்கி. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வாங்க வாங்க. வணக்கம்யா. இவர்தான் நான் சொன்ன பையன். நல்லா வேலை செய்வாயா, என்ன வேலை சொன்னாலும் செய்வாயா. அப்படியா? ஐயா நீங்க சின்ன பையனா இருக்கேன் ஐயா. ஐயா இல்லையா, எனக்கு 50 வயசு ஆகுதுயா. ஆனா பார்த்து 5 வயசு மாதிரி தெரியுது. ஐயோ இல்லையா, என்னோட குணம் அப்படியா. சரி, நல்லா செய்வ வேலை. ஐயா நீங்க என்ன சொன்னாலும் நீங்க சொன்ன இடத்துல நீ என்ன சொன்னாலும் அப்படியே செய்யா. சூப்பர், அப்படிப்பட்ட ஆளு மாட்டவே மாட்டேயா. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஐயா நீங்க பாருங்கய்யா, நீங்க வேலையை பார்த்துட்டு நீங்களே எனக்கு அவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க. அப்பா நிம்மதியா போச்சு. ஒரு வருஷமா தொலாவிட்டு இருந்த ஒரு வேலைக்காரன் நல்லா கிடைச்சிட்டா. ஐயா என் முத வேலை என்னையா? எனக்கு கொஞ்சம் டீயை போட்டுக்கொண்டா. டீயே போட்டுக்கொண்டா. டீயே போட்டுக்கொண்டா. டீயே போட்டுக்கொண்டு வரணும். டீயை நல்லா போட்டு கொடுத்தானா நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம ஜம்முன்னு தூங்குவோம் நல்லா. ஐயா என்ன சொன்னாரு? டீயை போட்டு கொண்டு வர்றோம். ஓகே. ஏய், அங்க இருக்க கப்பை எடுத்துட்டு வா. வரேன். கொண்டா. எவ்வளவு நேரம் ஆச்சு? டீயை போட்டு. ஐயா புரியா? டேய் என்னடா பண்ற? என்னையா நீங்க தானே சொன்னீங்க டீயை போட்டு கொண்டு வானே. டேய் டீயை போட்டு கொண்டானா டீயை தண்ணி ஊத்தி நீ அழகா பிளேட்ல வச்சு கொண்டு வான்னு சொன்னேன். ஐயா நீங்க இப்படி போட சொன்னீங்க, போட்டேன் டீயை போட்டு. ஐயோ நான் என்ன செய்ய சொன்னேன்? வேலைக்கு சேரும்போது நீங்க சொன்ன வாக்க காப்பாத்தன்னு சொன்னலையா? சரி சரி விடு. எப்பவுமே ஒரு பொருள் இப்படி கொண்டு வரக்கூடாதுடா. வேற எப்படியா கொண்டு வரது? தாண்டா வச்சு கொண்டு வரணும். தட்டுல தானயா? ஆமா. எடுத்துட்டு போறீங்கல்ல, இனிமே பாருங்க நான் தட்டுல என்ன சொன்னாலும் தட்டுல செய்வேன். கரெக்டா கொடு. சரியா? சோ பரவாயில்ல. ஆனா கொஞ்சம் நம்ம தப்பா சொல்லிட்டோம் போல இருக்குது. டேய் வேற ஷூவை வேற காணமே. டேய் தம்பி. ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. இங்க வா. சொல்லுங்க. ஷூ ஒன்னு வச்சிருக்கேன், அது கொஞ்சம் எடுத்துட்டு வா. ஆமாயா, புது ஷூ தானே? புது ஷூ தான். எடுத்துட்டு வா. சீக்கிரம் வா. ஐயா எதை கொண்டு வர சொன்னாலும் தட்டு
தட்டில் வச்சு கொண்டு வர சொன்னார். இனி என்ன வந்து திட்ட மாட்டார் இன்னைக்கு. இன்னைக்கு பார் ஐயாட்ட நல்ல பேர் வாங்க போகிறேன். ஐயா இந்தாங்க ஷூ. யா கால்ல வர ஷூவை எதுக்கு தட்டில வச்சுட்டு வர? உங்க ஷூ தானையா? நீங்க தானே சொன்னீங்க எதை எடுத்துட்டு வந்தாலும் தட்டுல எடுத்துட்டு வரணும்னு சொன்னீங்களா? டேய் அது வீட்ல குடுக்குற டீயை தட்டுல கொண்டு வர சொன்னேன்டா. கால்ல வர ஐயா நான் சேரும்போது உங்கள்ட்ட என்னையா சொன்னேன்? நீங்க சொல்ல காப்பாத்துன்னு சொன்னேன். ஐயோ அடேய் அது கீழே வைடா, நான் போட்டுக்கிறேன். கீழே வச்சுட்டுமாயா? கீழே தயவு செய்து வைப்போ. சரியா? நீங்க சொன்னதான் செஞ்சேன். நீ சொன்னதை செஞ்ச, ஆனா சொல்ற புரிஞ்சு செய்யு. ஐயோ ஞானமா சரியா? சரி கவனி, நான் சொல்ற கேட்டுக்கோ. நான் வந்து நாட்டாம இந்த ஊர்லயே வச்சு நான் தான் பெரிய நாட்டாம. சரிங்க. நான் தான் நாட்டாமையா? பெரிய நாட்டாம. பேண்ட் சட்டை எல்லாம் போட்டிருக்கீங்க. இது நான் மாடர்ன் நாட்டாம. மாடர்ன் நாட்டாம. சரிங்க. இங்க பாரு எப்படி எனக்கு 50 வயசு உங்களை அது மாதிரி உங்களை நம்ம மாடர்ன் நாட்டாம. சோ டேய் சரிங்க நான் சொல்றத கேளு. சரிங்க. இந்த ஊர்ல வந்து எனக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு. சரிங்க. மதிப்பு மரியாதை இருக்கு. யாருக்குயா? எனக்கு. சரிங்க. யார் வீட்டுக்கு வந்தாலும் சரிங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல சாப்பாடு போட்டு சரிங்க நல்ல டீ காஃபி எல்லாம் வச்சு கொடுத்து சந்தோஷமா அனுப்பணும். ஐயா சொல்லிட்டீங்களா? சொன்ன வாக்க காப்பாத்துவையா? ஆமா. யாரு வந்து முகம் சுழிச்சிட்டு போயிடக்கூடாதா? நீங்க வந்து இந்த கிராமத்துல என்னையா சொன்னீங்க? நாட்டாம. மாடர்ன் நாட்டாம. உங்களுக்கு இந்த ஊர்ல என்னையா இருக்கு? மதிப்பு மரியாதை இருக்கு. காப்பாத்துவேன். ஜாக்கிரதை பாருங்கயா. நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. வரவங்க நல்லா கவனிச்சு பொறுமையா வாங்கயா. சீக்கிரம். யார் வந்தா நான் பத்திரமா பாத்துக்கிறேன். பாத்துக்கோ. என்ன வந்துடுறேன். அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா, பசிக்குது. அம்மா வாங்க உட்காருங்க. நன்றியா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களாம்மா? இல்லையா? நல்ல இடத்துக்கு வந்துருக்கீங்க. இருக்குமா உங்களை நான் சமைச்சு எடுத்துட்டு வரேம்மா. ஐயா யார் வந்தாலும் வீட்டில் உட்காந்து நல்லா உபசரிக்க சொல்லியிருக்காரு. அவர் நாட்டாம, மாடர்ன் நாட்டாம வர. அதனால் அவர் மதிப்பு மரியாதை நம்ம ஒரு நாள் குறைச்சிடக்கூடாது. இன்னைக்கு என்ன வந்து எப்படி புகழ்வார். அம்மா இந்தாங்கம்மா பிரியாணிம்மா. காலையிலேயே எங்கள் ஐயா நல்லா பிடிக்குன்னு பிரியாணி சமைச்சேன். சாப்பிடுங்கம்மா. அட மிச்சம் வைக்க நல்லா இருந்தாங்கம்மா. நாங்க ஜூஸ் குடிங்க. ஐயோ சரிம்மா. சரிம்மா. சரி ஏதோ போ. ஐயா டேய் யாரா இது? ஐயா டேய் யாரடா கூட்டி உட்கார வச்சிருக்கிற? ஐயா நீங்க தான் சொன்னீங்க யார் வீட்டுக்கு வந்தாலும் நல்லா பிச்சைக்காரமா உள்ள வீட்டுக்கு வர வச்சிருக்கீங்களா? ஐயோ உன்னோட பெரிய பாடா போச்சு. அம்மா சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன். இது போயிட்டு வாமா. அட போமா, நல்லாவே இல்ல சோறு. ஐயா நீங்க தான் சொன்னீங்க. நான் சேரும் போதே சொன்னேன் இல்லையா? நீங்க சொன்ன வாக்க காப்பாத்துவேன்னு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்னையா? வீட்டுக்கு வர்றவங்கன்னா வீடு தேடி வர்றவங்கள ஊருக்காரங்க வந்தா அவங்களை கூப்பிட்டு உட்காரவைன்னு சொன்னேன். உன்னை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்றது எனக்கு தெரியல. சரி கவனி, நல்லா கவனிச்சுக்கோ. யாரு வந்தாலும் அதுக்காக வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வைக்காத. சரியா? வெளியே நிக்க வச்சு கரெக்டா பேசி அனுப்பு. நீங்க சொல்லிட்டீங்களா? இனிமே பாருங்க கரெக்டா நடந்துக்குவியா? சரியா? சரியா. சித்தப்பா என்னம்மா? சித்தப்பாவல அப்பாவலங்க போமா. சும்மா வீட்டுக்கு வந்துட்டு. நீங்க யாரு? நான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரன். எங்க சித்தப்பா எனக்கு வேலை போட்டு தரேன்னு சொல்லி. எங்க சித்தப்பா உள்ள சொத்தப்பா உள்ள போங்கம்மா. என்ன நீங்க உள்ள விட மாட்டீங்க? உள்ள விட கூடாது. ஐயா அப்பா நான் திட்டு வாங்கினது போது எங்க ஐயாட்ட. அதெல்லாம் முடியாது, நான் வருவேன் உள்ள. ஏம்மா இந்த வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது. எங்க ஐயா சொல்லிட்டாரு யார் வந்தாலும் வெளியே நிக்க வச்சு அனுப்புட்டாரு. போமா. அவர் இல்லமா போமா. சொல்லி தரேன் இருங்க. போமா. நீ ஆட்டவன சொல்லுமா. சும்மா ஐயா. ஆமா என் பொண்ணு வரேன்னு சொன்னாலே வந்தாளா? யாரு அவங்க பொண்ணு? யாரும் உன் பொண்ணா? என் பொண்ணை அனுப்பிச்சு விட்டுனா வந்திருப்பா. இன்னத்துக்கு வேலை வேணும்னு சொல்லியிருந்தாலே. ஐயா அவங்கள வெளியே நின்று அனுப்பி விட்டேன். நீங்க தானே சொன்னீங்க. ஐயா இங்க பாருங்க நான் சொன்ன ஐயா இல்லையாச்சு. ஐயோ கண்ணெல்லாம் மேல போதே. ஐயா என்னாச்சியா? ஐயோ என்ன பண்றேன்னு தெரியலையே. ஐயோ எங்க அம்மா சொல்லியிருக்காங்க இக்கட்டான நிலைமையில ஏசப்பாவை கூப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஏசப்பா ஐயா எங்க ஐயா அப்படி ஆயிடுச்சு. ஏசப்பா என்ன பண்றது? ஐயோ ஏசப்பா எங்க ஐயாவுக்கு எப்படியாவது சுகம் கொடு ஏசப்பா.
ஐயோ ஏசப்பா, எங்க ஐயா குணமாகணும் ஏசப்பா, குணமாகணும் இயேசுவே. 10:8 ஏசப்பா, என்ன ஏசப்பா சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க ஏசப்பா. மத்தேயு 10:8. ஐயோ 10:8 10:8 10:8 108 108 ஆம்புலன்ஸ். ஓகே 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 ஏசப்பா ஏசப்பா, நான் ஆம்புலன்ஸ் கூப்பிடுறேன் ஏசப்பா. ஐயா 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 ஐயா, எங்க ஐயா வந்து பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க ஐயா. ஆமையா ஆமையா, அந்த கிராமத்து தலைவர் தான் ஐயா. கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா ஐயா? ஐயோ ஐயோ ஐயோ, இன்னும் சீக்கிரம் காணாமே டாக்டர் 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 காணாமே. ஐயோ எங்க ஐயாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. தம்பி, ஆமா, 108 கால் பண்ண நீ தான். ஆமா 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 ஆமா, எங்க அந்த ஐயா டாக்டர் லீவ், அதனால என்ன நினைச்சாங்க? என்னாச்சு? ஐயா ஐயா அம்மா அம்மா, இந்த ஐயா எங்க ஐயா பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க அம்மா. பாருங்கம்மா பாருங்கம்மா. என்னாச்சுமா என்னாச்சுமா? பல்ஸ்லாம் கம்மியா இருக்கு. ஐயோ சரி, ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போடுறேன். சரிங்க சரிங்கம்மா. நல்ல வேளை தம்பி, நீங்க 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டீங்க, இல்லைன்னா அவ்வளவுதான், உயிரே போயிருக்கும். ஐயோ ஐயோ நீ இன்னும் இருக்கியாடா? ஐயா. தயவு செய்து அவனை வேலையை விட்டு அனுப்புங்கம்மா. அவனாலதான் எனக்கு நெஞ்சு வலியே வந்தது. இல்ல இல்ல, பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க. அவர்னாலதான் நீங்க உயிரோட இருக்கீங்க. அவர்னால நான் உயிரோட இருக்கணும். ஆமா, என்ன சொல்றீங்க? ஆமாய்யா, அவர் மட்டும் எனக்கு கால் பண்ணலைன்னா, இந்நேரம் நான் வந்து அந்த இன்ஜெக்ஷன் போடலைன்னா நீங்க செத்து போயிருப்பீங்க. ஐயோ ஐயா நான் தான் நிறைய நேரம் ஞானத்தை சொல்லி கொடுக்க மறந்துட்டணும். ஐயா மன்னிச்சுக்கங்கய்யா. தம்பி பரவாயில்லப்பா, எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இன்னைக்கு பாட்டு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். என்ன பாட்டுனா ஒளிர்வோம். தமிழ்ல என்னது சொல்லுங்க? ஒளிர்வோம். சத்தமா, சத்தம் வரலையே. ஒளிர்வோம். இயேசு போல ஒளிர்வோம். ஒளிர்வோம். அவர் அன்பை காட்டி ஒளிர்வோம். நல்ல செயலில், நல் வார்த்தையில் இயேசு போல ஒளிர்வோம். அன்பு காட்டும் இதயம் கொண்டு, சிங்கங்களா சொல்லுங்க, அன்பு காட்டும் ஆறுதல் சொல்லும் வார்த்தை கொண்டு, உலகம் பார்க்கும் வாழ்வு கொண்டு இயேசு போல ஒளிர்வோம். மன்னிப்பு கொண்டு ஒளிர்வோம். உதவி செய்து ஒளிர்வோம். சத்தியத்தில் நடந்து நாமும் இயேசு போல ஒளிர்வோம். ஓகேவா? ஏசப்பா மாதிரி பேசணும், ஏசப்பா மாதிரி நடந்துக்கணும், ஏசப்பா மாதிரி உதவி செய்யணும், ஏசப்பா மாதிரி எல்லா காரியங்களும் செய்யணும். ஓகேவா? ஸோ அப்போதான் இந்த உலகத்தில் நம்ம அவரை போல பிரகாசிக்க முடியும். டான்ஸ் பார்த்துலாமா? அடுத்து நீங்கள் ஆட போறீங்க. ஓகேவா? இயேசு போல ஒளிர்வோம், ஒளிர்வோம். அவர் அன்பை காட்டி ஒளிர்வோம். நல்ல செயலில், நல் வார்த்தையில் இயேசு போல ஒளிர்வோம். அன்பு காட்டும் இதயம் கொண்டு, ஆறுதல் சொல்லும் வார்த்தை கொண்டு, உலகம் பார்க்கும் வாழ்வு கொண்டு இயேசு போல ஒளிர்வோம். மன்னிப்பு கொண்டு ஒளிர்வோம். உதவி செய்து ஒளிர்வோம். சத்தியத்தில் நடந்து நாமும் இயேசு போல ஒளிர்வோம். இயேசு போல ஒளிர்வோம், ஒளிர்வோம். அவர் அன்பை காட்டி ஒளிர்வோம். உலகம் எல்லாம் காணும்படி இயேசு போல ஒளிர்வோம். இன்னொரு தடவை அவங்கள ஆட வைக்கலாமா, இல்லை நீங்கள் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஆட ஆரம்பிச்சிடலாமா? சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. என்ன சொன்னால் எந்திரிக்கணும்? செல்ஃபி மோட். குல்ஃபி மோட்னா உட்காந்தணும். ஓகே.
அவர் அன்பை காட்டி ஒளிர்வோம் நல்ல செயலில் நல்வாழ்க்கையில் இயேசு போல ஒளிர்வோம் அன்பு காட்டும் இதயம் கொண்டு ஆறுதல் சொல்லும் வார்த்தை கொண்டு உலகம் பார்க்கும் வாழ்வு கொண்டு இயேசு போல ஒளிர்வோம் மன்னிப்பு கொண்டு ஒளிர்வோம் உதவி செய்து ஒளிர்வோம் சத்தியத்தில் நடந்து நாமும் இயேசு போல ஒளிர்வோம் இயேசு போல ஒளிர்வோம் ஒளிர்வோம் அவர் அன்பை காட்டி ஒளிர்வோம் உலகம் எல்லாம் காணும்படி இயேசு போல ஒளிர்வோம் எளிமை பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது ஏசாயா 61. வெரி குட் வெரி குட் மம்மி இல்ல எளிமை பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது ஏசாயா 61. பாப்பா வாங்க பாப்பா எளிமை பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் ஊற்றுகிறது ஏசாயா 61. வெரி குட் வெரி குட் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது ஏசாயா 61. வெரி குட் சூப்பர் சூப்பர் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது ஏசாயா 61. சூப்பர் வெரி குட் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது ஏசாயா 61. வெரி குட் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிழ்வே உன்மேல் உதித்தது ஏசாயா 61. வெரி குட் எலும்பி பிரகாசி உன்னொளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது ஏசாயா 61. வெரி குட் சூப்பர் எலும்பி பிரகாசி உன்னொளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது ஏசாயா 61. வெரி குட் சூப்பர் எலும்பி பிரகாசி உன்னொளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது ஏசாயா 61. என்ன சொன்ன சொல்றேன் சாமி சொல்லு எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது ஏசாயா 61. சூப்பர் நம்பி கொடுங்க சொல்லு God Jesus bless me and keep me. சூப்பர் 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 எலும்பி பிரகாசி உன்னொளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது ஏசாயா 61. வெரி குட் எலும்பி பிரகாசி உன்னொளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் குதித்தது ஏசாயா 61. வெரி குட் சூப்பர் 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 கர்த்தரின் மகிமை எலும்பின் பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது ஏசாயா 61. வெரி குட் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது ஏசாயா 61. எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தரோட மகிமை உன்மேல் உதித்தது எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமையும் உன்மேல் உதித்தது ஏசாயா 61. எலும்பி பிரகாசி உன்னொளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது ஏசாயா 61. எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது ஏசாயா 61. எலும்பி பிரகாசி உன்னொளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது ஏசாயா 61. வெரி குட் சூப்பர் எல்லாம் அழகா வசனம் சொல்லி கிளாப் பண்ணிடலாமா உங்களுக்கு நீங்களே கிளாப் பண்ணிக்கங்க சூப்பர் 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 சொல்லி கொடுத்தோம்ல அது யார் சொல்றா வா காலையில இங்க கிளாஸ்ல மெயின் வேர்ஸ் இங்க உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி யோவான் 1:9. சூப்பர் சூப்பர் பாப்பா பேரு என்ன டானிட்டா உலகத்திலே வந்த எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அது ஓகே திக்காம யார் சொல்லுவா திக்காம உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி யோவான் 1:9. ஏய் பாப்பா தம்பி வேற யார் சொல்லுவா எழுதிட்டேன் உலகத்திலே வந்து எந்த மனுஷையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி யோவான் 1:9. வெரி குட் உலகத்திலே வந்து அந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த ஒளி யோவான் 1:9. மெய்யான ஒளி அந்த யோவான் 1. உலகத்திலே வந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒரே ஒளி மெய்யான ஒளி யோவான் 1:9. வெரி குட் எழுதுறீங்களா சொல்லு சாமி எலும்பி பிரகாசி ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது ஏசாயா 61. வெரி குட் சூப்பர் உலகத்தில் வந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மையான ஒளி யோவான் 1:9. வெரி குட்
சிங்கங்கள்ல ஒரு 3 பேர். வெரி குட். 3 பேர் வந்துட்டீங்களா? நல்லா தடுத்து நில்லுங்க. 3 பேருக்கு தான் விளையாடுறதுக்கு இடம் இருக்கு. பலூன் ஒரு 3 பலூன் கொடுங்க பார்ப்போம். 3 பேருக்கும் இப்போ கையில் பலூன் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஊது தெரியுமா, கட்ட தெரியுமா? ஊதி கட்டுங்க பார்ப்போம். யார் ஃபர்ஸ்ட் கட்டினா? வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர், கிளாப் பண்ணுங்களேன். அவ்வளோதான் கேமு, முடிச்சிடலாமா? கேம் இருக்கா இல்லையா? இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 3 பேரும் உங்கள் சிங்கத்தில் உட்காந்துருக்காங்களா ஒரு 3 பேரும், யார் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோ அவங்க கையில் போய் கொடுங்க பார்ப்போம். போ 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 போ, அவங்க தான் விளாட போகிறாங்க. அந்த 3 பேர் மேலே வாங்க 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 வாங்க. இங்கே வந்து ஃப்ரெண்டு பிடிச்சாங்களா இல்லை முன்னாடியே ஃப்ரெண்டா? முன்னாடியே ஃப்ரெண்டா நீங்களா? இப்போ யார் யார் கொடுத்தான்னு உனக்கு தெரியுமா? அவங்களோட உயிர் உள்ளே இருக்குது தெரியுமா? அவங்க மூச்சு காத்து இருக்கா? உள்ளே இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க 3 பேரும்? ஏன் கவனமாக கேட்டிங்கன்னா தான் கேம் புரியும். இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மூச்சு காத்து உள்ளே இருக்கு, இருக்கா இல்லையா? இருக்கு. எவ்வளோ நம்பி அந்த மூச்சு காற்று உங்கள் கையில் கொடுத்துருக்காங்களா? இதை பத்திரப்படுத்தணும். அவங்கவுங்க மூச்சு காற்றை பத்திரப்படுத்தணும். இன்னொருத்தனோட தான் உடைக்கணும். ஓகேவா? ரெடியா? உங்கள் ஃப்ரெண்டு உங்களை நம்பி கொடுத்த மூச்சு காற்றை பத்திரப்படுத்திட்டு இன்னொருத்தனோட தான் உடைக்கணும். பத்திரப்படுத்துங்க. பயங்கரமான மியூசிக்கா இருக்கு. சூப்பர். கிளாப் பண்ணுங்க பிள்ளைங்களா. இவங்க சாயங்காலம் வரைக்கும் விளையாடுவாங்க போல இருக்கே. விழுந்துடாதீங்கடா. நீ வந்துரு. அவங்க 2 பேர் பயங்கரமான யுத்தமா இருக்கு. சரியான யுத்தம். சூப்பர் சூப்பர். இந்த வின்னர் இஸ் யாரு? பிரசன்னாவா? சூப்பர், கிளாப் பண்ணிருங்க. யாரு யாரோட மூச்சு காத்து வச்சிருக்க? கூப்பிட்டவன பா, மாத்திரப்படுத்திட கொடுத்துரு. சூப்பர், ஒரு கிளாப் பண்ணிடலாமா? செமையா இருந்துச்சா? ஓகே, இப்போ கேர்ள்ஸ் விளாண்டுட்டு நான் என்ன மீனிங் நான் சொல்றேன். 3 பேர் வாங்க. சரி, ஊதி கட்டுங்க அதே மாதிரி. பாத்தீங்கல்ல? கேர்ள்ஸ் மட்டும் பயங்கரமான பாட்டா இருக்கு. சூப்பரா கட்டுங்க. வெரி குட். பாப்பாக்கு ஒரு கிளாப் பண்ணிருங்க. வச்சுக்கோ. கட்டிட்டியா? வெரி குட், சூப்பர் சூப்பர், கிளாப் பண்ணலாமா? ஓகே, இப்போ இந்த 3 பேரும் வந்து உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஆன்டிஸ் கூட கொடுக்கலாம். வாலண்டியர்ஸ் நிற்கிறாங்க பாரு, சும்மா நின்றுட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு கூட கொடுக்கலாம். அதில் எந்த அக்கா உனக்கு பிடிக்குதோ அந்த அக்காவுக்கு, எந்த ஆன்டி உனக்கு பிடிக்குதோ, எந்த அங்கிள் பிடிக்குதோ போ 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 போய் கொடுங்க. போங்க. சும்மா உட்காந்துருக்கீங்க. மாட்டீங்களா? போங்க போங்க போங்க. வாங்க வாங்க. கம் ஆன் ஸ்டேஜ். எஸ் எஸ் எஸ். எல்லாம் சத்தமா கிளாப் பண்ணுங்க பாப்போம். எந்த அக்கா ஜெயிக்க போறாங்கன்னு பார்த்துடலாமா? ஓகே, யார் யார் எந்தெந்த பாப்பா கொடுத்துச்சுன்னு தெரியுமா? எந்தெந்த பாப்பா கொடுத்துச்சு? பத்திரப்படுத்திட்டு இன்னொருத்தவங்களோட உடைங்க பார்ப்போம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். என்ன இப்படி நிக்கிறாங்க?
தப்புன்னு இப்படி பிடிச்சிங்கன்னா உடைஞ்சிரும். சரி பேனா வச்சுக்கோ. சீக்கிரம் சீக்கிரம். நின்றுட்டே இருப்பீங்களா சாயங்காலம் வரைக்கும்? பாரு பசங்கள்லாம் எவ்வளவு சூப்பரா விளையாண்டாங்க. பாச்சு பாச்சு பிடிக்கிறது இல்லையா? குடிங்கப்பா சீக்கிரம், டைம் ஆகுதுப்பா, பசிக்குதான்ப்பா. பசங்களே பரவாயில்ல போல இருக்கே. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். எங்க இருந்து வேணா அட்டாக் வரும், எங்க இருந்து வேணா அட்டாக் வரும், எங்க இருந்து வேணா அட்டாக் வரும். ஜாக்கிரதையா இருக்கணும். சூப்பர் சூப்பர். நீங்க இல்ல இல்ல யாரோட? வா 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 கொடுத்துரு. மூச்சு காத்து வந்து பாப்பாவோடது எவ்வளவு பத்திரப்படுத்திருக்காங்க அக்கா. அக்காக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் தான் சொன்னேன் எங்க இருந்து வேணா அட்டாக் பண்ணுவாங்க. புரியுதா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓகே என்ன புரிஞ்சுச்சு உங்களுக்கு? ஃப்ரெண்டோட மூச்சு காத்து இல்லையா, அதை எவ்வளோ பத்திரப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க மைண்ட்ல. அது மாதிரி நம்மளுக்குள்ள யாருடைய காத்து இருக்கு? ஏசப்பாவுடைய சுவாசம் இருக்கு. கரெக்டா? கரெக்டா? அதை யார் பிடிக்க வருவா? சாத்தான் பிடிக்க வருவான். ஆமா, நம்மளுடைய உயிரை எடுக்கிறதுக்கு சாத்தான் என்ன பண்ணுவான்? நிறைய ட்ரிக் பண்ணுவான் இல்ல? ஸோ அவனை வந்து நம்ம கிட்டே வர விடக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். பத்திரப்படுத்தி ஏசப்பாட்ட கரத்துல கொடுத்துடணும். சரியா? அதனால எல்லாரும் கிளாப் பண்ணிடலாமா? சூப்பரா விளையாண்டீங்க. வெரி குட். ஒரு கிராஃப்ட் பண்ணிட்டு அடுத்து நம்ம சாப்பிட போலாம். என் கையில் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? இங்கே வச்சிடுறேன். ஓகே, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தங்க வந்து இவங்க பேர் என்ன தெரியுமா? யாருக்கா தெரியுமா இவங்க பேர்? கையில் நிற்க வச்சிரு. உன் கையிலே நிற்க வை, அழகாக நிற்க வை. நசுக்காது தங்கம், அது பாவம், நீ தானே பண்ண, சூப்பராக பண்ணல. நிறுத்து. அவன் நிற்க வைக்கிறதுக்காக பிடிச்சி நிற்க வைக்கிறான். ஓகே, கை அப்படி காட்டினா தானே தெரியும். ஓகே, அண்ணா கையில் வந்து பச்சை கலரில் செய்யாதனால ஜோஷோ அண்ணா வந்து அதுக்கு ட்ராகன்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகே, ரெட் ட்ராகன்னு இங்கே ஒரு கிளி இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, கிளி இருக்கு இல்லையா? இந்த கிளியை உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்தது. எந்த மாதிரி தான் இருந்தது? இந்த மாதிரி பிளெயின் ஷீட்டாக தான் இருந்தது. இப்போது நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம்? நார்மலாக நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி பேப்பர்லாம் கிடச்சிச்சின்னா கிழிச்சு விளாடுவோம், இல்லைனா ஏதாவது வரைவோம், என்னமாவது பண்ணுவோம் இல்லையா? ஆனால் இந்த பேப்பரில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் டஃப்பான கிராஃப்ட். அதனால் இந்த பண்ணின கிளியை வந்து நான் நிற்க வச்சுருக்கேன். இந்த கிராஃப்ட் பண்ண கிளியோடு நிற்க வச்சுருக்கேன். சரியா? என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ஷெரீன் அக்கா இருக்காங்க. இந்த நார்மல் இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த பேப்பரை நான் மடித்து தான் நான் எழுத போகிறேன். அது எப்படி மடிக்கணும்னு பார்க்கலாம். ஓகேவா? நம்ம A4 ஷீட்டை இந்த மாதிரி மடித்து ஸ்கொயர் டைப் கொண்டு வருவோம்ல, நேற்றுக்கு நம்ம பண்ணோம்ல, அதே மாதிரி ஸ்கொயர் டைப் பண்ணி இது கிளிங்க அக்கா. இந்த மாதிரி நம்மளோட நேற்றுக்கு என்ன சொன்னேன்? நம்மக்கிட்ட இருக்க தேவையில்லாத குணத்தெல்லாம் கடவுள் என்ன பண்ணுவார்? நம்மக்கிட்ட இருந்து ரிமூவ் பண்ணுவாருன்னு சொன்னல. ஸோ
இப்போ என்ன பண்ணாங்க, பெனிட்டாக்காவும் ஷெரீனாக்காவும் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ என்கிட்ட என்ன இருக்கு, இது இது என்ன ஷேப்பில் இருக்குமா? யார் சொல்லுவா கரெக்டாக இதை? யார் சொன்னது? ட்ரையாங்கிள். ஸ்கொயர்னு சிங்கம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதை ஸ்கொயர். ஓகே, இது என்னது? என்னது? ரெக்டாங்கிளா? ஓகே, இது என்னது? ட்ரையாங்கிள். ஓகே, நம்ம இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சு கட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்குது. இது என்ன பண்ணுறேன்னு தெரியுமா? நம்ம மடிக்கிறோம். எப்படி மடிக்கிறோம்? ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம ஒரு சில இடங்களில் நம்ம எப்படி இருக்கணும்னு நினைப்போம்? சொல்லுங்க பார்க்கலாம். நான் நிறைய தெரியணும்னு நினைப்போம்ல. யாருக்கெல்லாம் அப்படி பிடிக்கும்? கடையில் துணி எடுக்க போகும்போது நம்ம எப்படி ட்ரெஸ் எடுப்போம்? அந்த பொம்மை போட்டிருக்க துணியே வேணும். கேட்டிருக்கீங்களா? யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க அந்த பொம்மை போட்டிருக்க துணி வேணும்னு? நானும் கேட்டிருக்கேன். அந்த பொம்மை போட்டிருக்க துணியே வேணும்னு கேட்போம்ல. நம்ம என்ன பண்ண மாட்டோம்? எங்கேயாவது ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கணும்னு நினைக்க மாட்டோம். எப்படி நினைப்போம்? எல்லா இடத்துலையும் பெருசாக இருக்கணும்னு நினைப்போம்ல. இப்போ இந்த பேப்பர் என்ன பண்ணுது? தன்னை மறைக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குது. ஓகேவா? புரிஞ்சுச்சா? தம்பி, அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன பண்ணின? பெரிய பேப்பர்ல இருந்து கொஞ்சம் பேப்பரை நான் என்ன பண்ணினேன்? கட் பண்ணி எடுத்துட்டேன்னா, அப்புறம் என் கையில் இருக்கிற ஸ்கொயர் டைப் பேப்பரை நார்மல் சைஸ்லேருந்து சின்னது பண்ணினேன். சின்னது பண்ணது மட்டும் இல்லாமல் நார்மலாக மடிக்கிறது மாதிரி இல்லாமல் இப்போ நான் வேறு மாதிரி மடிக்கிறேன். எப்படி மடிக்கிறேன்னு தெரியுமா? தெரியலையா உங்களுக்கு? மடித்ததுக்கு அப்புறம் நான் காட்டுறேன். அது எப்படி மடிச்சிருக்கேன்னு அப்போ தான் தெரியும். நான் இப்போ இங்கே வந்து கூப்பிட்டு இங்கே நிற்க வச்சு நான் பண்ண சொல்லுவேன். பார்த்துடலாமா? இப்போ நான் எப்படி மடிச்சிருக்கேன்னு தெரியுமா? இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகிற மாதிரி. எப்படி? நம்ம எப்பவும் பேப்பரை எப்படி மடிச்சிருப்போம்? இப்படி மடிப்போமா? எப்படி மடிப்போமா? இப்படி ஓப்பன் பண்ணுவோம். கரெக்ட் தானே? ஆனால் எப்படி மடிச்சிருக்கேன் நான்? ஈஸியாக இப்படி ஒன்று ஓப்பன் பண்ணோன்னே எல்லாமே தெரிகிற மாதிரி இப்படி மடிச்சிருக்கேன். ஓகேவா? புரிஞ்சிச்சா எப்படி மடிச்சிருக்கேன்னு? இந்த மாதிரி மடித்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறேன்? இப்படி மடிக்கிறேன். எப்படி? வெளியில் தெரிகிற மாதிரி இப்படி ஒரு மடிப்பு, இந்த சைடு ஒரு மடிப்பு, இங்கே பாரு பின்னாடி கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி இப்படி ஒரு மடிப்பு. இதெல்லாம் ஏன் பண்ணிகிட்டு இருக்கோம்? இன்றைக்கி காலையில் நான் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தேன். லைட்டுனா எங்கே இருக்கணும்? லைட்டுனா எங்கே இருக்கணும்? நம்ம எங்கே இருக்கணும்? ஏசப்பா கையில் வந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை என்ன பண்ணினாலும் நம்மளை வந்து இப்படியெல்லாம் பண்ணும்போது இந்த பேப்பர் என்ன ஆகுது? கசங்குது. அப்புறம் அதுக்கு வலிக்குமா இனிக்குமா? உங்களை கிள்ளி பாருங்களேன், வலிக்குதா இனிக்குதா? உங்களை கிள்ளிங்கன்னா உங்களுக்கு வலிக்காது. நீங்கள் பக்கத்தில் கிள்ளி பாருங்கள். நான் பக்கத்தில் இருக்கிறவனை கிள்ள வைக்க சொல்லி பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் எதுக்கு பண்ண தெரியுமா? இப்படி ஓப்பன் பண்ணால் இப்படி தெரிகிற மாதிரி. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி ஒரு 3 கலர்ஸ் இல்லைனா 4 கலர்ஸ் பேப்பரில் இந்த மாதிரி மடித்து இப்படி ஓப்பன் பண்ணால் வசனம் தெரிகிற மாதிரி உள்ளே எழுதிடணும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஒரு பேப்பரில் வந்து இன்றைக்கி என்ன தலைப்பு? ஷைன் லைக் ஜீசஸ். ஓகே, டே 2 அப்படின்னு சொல்லி அதை எழுதிட்டு அடுத்த சைடில் என்ன பண்ணலாம்? காலையில் இங்கே சொல்லி கொடுத்தேன்ல ஒரு வசனம். என்ன வசனம் சொல்லி கொடுத்தீங்க? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த சைடு உங்கள் கிளாஸில் இன்றைக்கி என்ன வசனம் சொல்லி கொடுத்தாங்க? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணி எல்லாம் பண்ணணும். எதுக்கு இந்த கிளியை இங்கே கொண்டு வந்த தெரியுமா? இந்த மாதிரி பேப்பரில் நம்ம வெறும் சின்னதாக மடித்து பண்ணினது இத்தினூண்டு தான் தெரியுது இல்லையா? ஆனால் இந்த கிளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மடித்தாங்க இந்த அண்ணா மடிக்கும் போது பார்க்கும்போது எனக்கே தோணுச்சுச்சா அந்த கிளி பாவம் இல்லைன்னு. பட் இப்போ எப்படி தெரியுது?
அழகா இருக்கு இல்லையா? ஸோ நம்மளும் கடவுளுடைய கரத்தில் நம்ம வெறும் பேப்பராக கொடுத்தாலும் நம்ம அவருடைய கரத்தில் அடங்கி இருந்தோம்னா லைட் எப்படி மேலே தெரியுதோ அவருடைய கரத்தில் இருக்கிற நம்மளையும் அவர் என்னவா படைக்கணும்னு நினைக்கிறாரோ அதை படைச்சு பண்ணுவார். ஓகேவா? நேற்றுக்கு பண்ணி கொடுத்த கிராஃப்டையும் இன்னைக்கு பண்ணினதையும் நீங்கள் பண்ணி நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து உங்கள் கிளாஸில் வைங்க, நாங்கள் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய். ஓகே, நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? சின்ன ஒரு 4 லைன் பாட்டு மட்டும் பாடி அப்படியே நம்ம வந்து ஏசப்பா கிட்ட நம்மளை கொடுக்கலாம். ஓகே, நான் சொல்கிறது அப்படியே திருப்பி சொல்லுங்கள். எந்த உள்ளம் தங்கும் ஏசு நாயகா, இனி நான் நல்ல நீரே ஏசு நாயகா. பாட்டு அவ்வளோதான். எந்த உள்ளம் தங்கும் ஏசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் ஏசு நாயகா, இனி நான் நல்ல நீரே ஏசு நாயகா. ஓகே, கண்ணை மூடி நான் பாடும்போது நீங்களும் கூட சேர்ந்து பாடி ஏசப்பா கிட்ட, ஆண்டவரே நான் இல்லை, எப்படி நட்சத்திரம் மேலே இருக்கோ, எப்படி லைட் மேலே இருக்கோ, அதே மாதிரி நான் யார் கருத்தில் இருக்கணும்? உங்கள் கருத்தில் இருக்கணும், நீங்கள் என்னுடைய ஹார்ட்டில் இருக்கணும். அப்படி சொல்லி அப்படியே ஒப்பு கொடுத்து அந்த பாட்டு பாடலாமா? ஒரு சின்ன பேப்பரு யார் கையில் போகுதோ அது என்னவா மாறுது? அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியோட அவுட்புட்டாக மாறுது. நீங்கள் ஏசப்பா கருத்தில் இருந்தீங்கன்னா ஏசப்பா என்ன பண்ணுவார்? அவருடைய ஒளியை உங்ககிட்ட கொடுத்து உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். சரி, அந்த பாடலை பாடி அப்படியே நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கலாமா? எந்த உள்ளம் தங்கும் ஏசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் ஏசு நாயகா, எந்த உள்ளம் தங்கும் ஏசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் ஏசு நாயகா, ஏசு நாயகா, ஏசு நாயகா, இனி நான் நல்ல நீரே ஏசு நாயகா. இப்போ நீங்கள் பாடும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பாட்டு இவ்வளோதான். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். இந்த இருதயத்தில் யார் யாரையோ நம்ம வச்சுருப்போம், யார் யாருக்கோ இடம் கொடுத்துருப்போம். ஏதாவது உயிருள்ள பொருட்கள், இல்லைன்னா உயிர் இல்லாதவங்க, ஏதாவது ஒரு விஷயங்கள், மொபைல் ஃபோனாக இருக்கலாம், கேம்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அவங்க எல்லாத்த விட ஏசப்பாக்கு இதயத்தை கொடுக்கும்போது அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்ன விரும்புகிறாரோ, அவர் விரும்புகிறத நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். இந்த பாடலை இன்னொரு தடவை நீங்கள் பாடுறீங்களா? எந்த உள்ளம் தங்கும் ஏசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் ஏசு நாயகா, ஏசு நாயகா, ஏசு நாயகா, இனி நான் நல்ல நீரே ஏசு நாயகா, இனி நான் நல்ல நீரே ஏசு நாயகா. அன்புள்ள இயேசப்பா,
நாங்கள் நிறைய விஷயங்களை கேட்டோம், நிறைய பாடல்களை பாடினோம். நீங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கீங்கன்னு நாங்கள் உணர்ந்திருக்கோம். இன்றைக்கி நாங்கள் எங்களை உங்களுக்கு தரோம் ஆண்டவரே. உங்கள் கரத்தில் நாங்கள் இருக்கணும். நீங்கள் எங்களை எப்படி மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி மாற்றுங்கப்பா. உங்களை போல் நாங்கள் பிரகாசிக்கணும். இந்த உலகத்தில் எங்களை ஒளியாக வச்சுருக்கீங்க ஆண்டவரே. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே. நீங்கள் மட்டும்தான் எங்களை பிரகாசிக்க வைக்க முடியும். நீங்கள் மட்டும்தான் எங்களை உயர்த்த முடியும். எங்களோட எல்லா சூழ்நிலைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோப்பா. இன்னைக்கு நாங்கள் எடுக்கிற இந்த முடிவில் இருந்து நாங்கள் என்றைக்கும் மாறாதபடிக்கு கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை நடத்துங்க. நாங்கள் தப்பு செய்யும் போதோ இல்லைன்னா நாங்கள் ஏதாவது உங்களை விட்டு போகும்போதோ எங்களை விட்டு நீங்கள் போகாமல் இருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவரே, அதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்கள் கரம் பிடித்து நடத்துங்க. உங்கள் கூடையே வச்சுக்கோங்க ஏசப்பா. உங்கள் கரத்திலேயே வைத்து எங்களை காத்து வழி நடத்துங்க. நாங்களும் உண்மை போல் ஷைன் பண்ணுறவங்கள எங்களை மாற்றுங்க. எங்களுடைய குடும்பத்துலேயும் சரி, எங்களுடைய படிப்பில் சரி, எங்களுடைய வாழ்க்கையில் சரி, எங்களுடைய எதிர்காலத்தில் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் உம்முடைய ஒளியை நாங்கள் பிரகாசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், 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 ஆமென். இயேசு போல ஒளிர்வோம், ஒளிர்வோம். அவர் அன்பை காட்டி ஒளிர்வோம். நல்ல செயலில் நல்வார்த்தையில் இயேசு போல ஒளிர்வோம். அன்பு காட்டும் இதயம் கொண்டு ஆறுதல் சொல்லும் வார்த்தை கொண்டு உலகம் பார்க்கும் வாழ்வு கொண்டு இயேசு போல ஒளிர்வோம். மன்னிப்பு கொண்டு ஒளிர்வோம், உதவி செய்து ஒளிர்வோம். சத்தியத்தில் நடந்து நாமும் இயேசு போல ஒளிர்வோம். இயேசு போல ஒளிர்வோம்.